இஃப் யூ ஆர் சம்மன் வாட்சிங் திஸ் வீடியோ பிட்வீன் 18 to 24 மேக்ஸிமம் அந்த ஏஜில் உள்ளவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ நமக்கான வீடியோ தான் இது. நம்ம லைஃப்பில் நடக்கிற முக்கால்வாசி ப்ராப்ளமை சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக 3 டிப்ஸ். டேக்லைன் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம், கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் இருக்க நான் என்ன சிட்டி 2.0வா? மனுஷங்க, கோவங்கிறது ஒரு இமோஷன், அது அடிக்கடி வரதான் செய்யும். வாஸ்தவமான பேச்சு. நான் சொல்கிறது 10 பைசாக்கு பிரயோஜனமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படக்கூடாது. அப்படியே கோவப்பட்டாலும் லபா லபான்னு கத்தக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கம்போஸ்டாக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. அண்ட் டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நானே அம்மாவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் வெளியிலேருந்து பார்க்கும்போது அம்மாவும் பொண்ணு ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியணுமே தவிர கொலாயடி சண்டை நடக்குதுன்னு தெரியக்கூடாது. 2 பேரில் ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்க ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் பர்ஸ்ட் அவுட் ஆகுமே தவிர சார்ட் அவுட்டே ஆகாது. ஸோ மேக்ஸிமம் கோவப்படாதீங்க. அப்படியே கோவப்பட்டாலும் காமா கம்யூனிகேட் பண்ணுங்க. 2வது விஷயம், ரெஸ்பெக்ட். ஆர்கியூமெண்ட் பயங்கர ஹீட்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த வாடி போடி, நான் அப்படி தாண்டா பேசுவேன், அப்புறம் காதில் கேட்க முடியாத ஒரு சில நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இனிதே தவிர்க்கவும் தப்புன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 3வது விஷயம், பிளேமிங். ஃபார் அன் எக்ஸாம்பிள், என் அம்மா என்கிட்ட வந்து இந்த விஷயத்த பண்ணாத, தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டிலோ இல்லை நம்ம ஏஜே அதான், எது செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதான் செய்வோம். செஞ்சு அது தப்பாக போகி கில்ட்டில் உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கேன். இப்போ என் அம்மா என்கிட்ட வந்து நான் அப்போவே சொன்னேன் இதை செய்யாத அப்படின்னு, பாரு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க அப்படின்னா ஹவு டு ஐ லவ் மை பேரண்ட்ஸ்? ஸோ தப்புன்னு ரியலைஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கவங்கள இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிளி பிளேமிங் தம், இட்ஸ் ஓகே, இனிமேல் இப்படி பண்ணாத, இப்போ இருக்கிற ப்ராப்ளமை லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ் டுகெதர், நம்ம சேர்ந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தட் வேர்ட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு தி பீப்புள். மோர் தென் லவ் அண்ட் கேர், தீஸ் 3 குவாலிட்டிஸ் ஆர் வெரி பேசிக். ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. கொடுத்த 3 டாஸ்க்கையும் ஹோம்ஒர்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் நைட்.